ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹாண்டடான கோட்மேன் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற பாலடைஞ்ச இந்த பிரிட்ஜ் இரவு நேரங்களில் பயமுறுத்துற அமானுஷ்யங்கள் நடக்கிறதாகவும் ஆட்டுத்தலையோட ஒரு மனித உருவம் உலாவிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுற இந்த கோட்மேன் பிரிட்ஜும் அதோட அமானுஷ்ய நிகழ்வுகளை பத்தி தான் ஷார்ட்டா பார்ப்போம் வாங்க. 1859 அமெரிக்காவில் உள்ள இந்த பிரிட்ஜ் டென்டன் மற்றும் ஆல்டன் பகுதி இடையில ஒரு பெரிய ஆழமான கேனல் இருக்கிறதுனால மக்கள் சுலபமா வந்துட்டு போறதுக்காக இந்த பிரிட்ஜை கட்டுறாங்க. ஆரம்பத்துல இது ஆல்டன் பிரிட்ஜ் தான் அழைக்கப்பட்டுச்சு. அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்ச பிறகு டென்டன் பகுதியோட ஆல்டன் பகுதி மக்கள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால காலப்போக்கில் ஆல்டன்ல இருந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா டென்டன் பகுதியை குடியேறாங்க. இதனால அந்த பிரிட்ஜ் பாலடைஞ்சு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பிரிட்ஜா போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு சில தேவைக்காக இந்த பிரிட்ஜை பயன்படுத்திய மக்கள் அங்க பல அமானுஷ்ய நிகழ்வு பார்த்ததாகவும், அதாவது ஆட்டுத்தலையும் மனித உருவம் கொண்ட பயங்கரமான ஒரு உருவம் நடமாடுறதாகவும், இரவுல ஒரு சிவப்பு கண்கள் மட்டும் தெரியறதாகவும், இப்படி பல அமானுஷ்ய விஷயம் பார்த்ததா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்ஜை எல்லாரும் கோட்மேன் பிரிட்ஜ்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எல்லா நிகழ்வுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிரிட்ஜ் எப்படி அமானுஷ்யமா மாறினதுக்கு இந்த ஊர் மக்கள் பல வகையில பல கதையை முன்வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த சயின்டிஸ்ட் ஏதோ மருந்து கண்டுபிடிக்கணும்னு ரிசர்ச் பண்றதுக்காக அந்த ஊர்ல உள்ள பாதி ஆடுகளை விலைக்கு வாங்கியிருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மருந்தை பரிசோதிக்க ஆள் இல்லாத காரணத்தினால அந்த மருந்தை வச்சு தண்ணியை பரிசோதிக்க காலப்போக்கில் அந்த மருந்தினால் ஒரு உடல்ல மாற்றம் வருது. எப்படின்னா ஆடு போல தலை கொண்ட முகமும் உடல் முழுக்க ரோமும்னு இப்படி பார்க்கவே பயங்கரமா மாறிடுறாரு. அப்புறம் அவர் ஆட்டு முகத்தோட அந்த ஊருக்குள்ள நடமாடுறதுனால ஒரு சில பேர் அவரை கிண்டல் கேலி செய்யறதுன்னும் எல்லா சின்ன பசங்களும் அவரை பார்த்து பயப்படுறதுனால இதனால அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அவரை ஊரை விட்டு அடிச்சு விரட்டி ஒதுக்கியும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த சயின்டிஸ்ட் பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு காட்டு பகுதியில் தனிமைப்படுத்தி ஒரு சின்ன வீடு கட்டி அதில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு சிலர் அவர் அங்கேயே நிம்மதியாக இருக்க விடாமல் அவர் கல்லால் அடிக்கிறது, அவர் ஆட்டுத்தலைன்னு கேலி செய்கிறதுன்னு இப்படி எல்லாமே பண்ணிட்டு வராங்க. அப்புறம் ஒரு நாள் அவர் அந்த பிரிட்ஜு கிட்ட மர்மமான முறையில் இறந்தும் போயிடுறாரு. அவரோட ஆன்மா தான் இப்போ எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக ஆட்டுத்தலையோட மனித உடல் கொண்டு நடமாடுறதா இப்படி ஆளுக்கு பல கட்டுக்கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரியலாக இது எங்கேயுமே ப்ரூஃப் பண்ணப்படலை. ஃபைனலாக அங்கே என்னதான் நடக்குதுன்னு நிஜமாவே ரிப்போர்ட் எடுக்க போனதுனால அவங்க ஆட்டுத்தலையோட யாரையும் நாங்கள் பார்க்கல. ஆனால் எங்கள் அமானுஷ்ய சத்தத்தை நிறையா ரெக்கார்ட் பண்ணியிருக்கதா அவங்க சொல்கிறாங்க.